प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय கீதாமுத்து குகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. அனைவருக்கும் வணக்கம். ஒரு தப்போவனத்தில் புதிதாக ஒரு அன்பர் வந்திருந்தார். அவர் பெரிய சுவாமியை பார்ப்பதற்கு அழைத்து கொண்டு போய் சுவாமியிடம் சொன்னார்கள், இந்த ஐயா வேதாரண்யத்திலிருந்து வருகிறார். இவர் தாய்மானவர் பரம்பரையில் வந்தவர். தாய்மானவர் துறவியாவதற்கு முன்னால் அவருக்கு விவாகமாகி ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் தெய்வாதீனமாக குழந்தை பிறந்த சில மாதங்களே ஆண்டுகளுக்குள்ளேயே மனைவி மட்டுவாக்குவதை அன்னை காலமாயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை இவருடைய அண்ணன், அவருக்கு குழந்தை இல்லை, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறார். அந்த குழந்தை வழியே வந்தவர் இந்த அன்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சாமிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது நடந்து எப்போன்னு ஒரு 84 இருக்கலாம். சுவாமிஜி வயசில் பார்த்தாலே 86 பெரியவர். வந்தவர் அவ்வளோ வயசானவர் இல்லை. அதற்கு மேல் உலகமே போற்றும் மெய் ஞானி. ஆனால் அவர் என்ன சொன்னார், இவர் தாய்மானவர் பரம்பரையில் வந்தவர் சொன்னவுடனே சுவாமிஜி எழுந்து அந்த இல்லறக்கார காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்போ அங்கே அவர் பார்த்தது பரம்பரையில் வந்த ஒருத்தர் இல்லை, அந்த மூலமான தாய்மானவரையே. என்ன ஒரு மரியாதை தாய்மானவரையில் அவர் வைத்திருக்கிறாருங்கிறது அது காட்டுகிறது. ரொம்ப சின்ன வயசுல பள்ளி மாணவனாக இருந்தபோது தாய்மானவர் பாடல்களை ஒரு சாது மகாத்மா சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிறவர், அவர் நல்ல ஆஜானுபாகமாக இருப்பாராம். கௌபீனம் மட்டும் தரிச்சிருப்பாராம். கையில் ஒரு தாய்மானவர் பாடல் புத்தகம் வச்சுருக்காரு. இதுதான் என்னுடைய கடைசி பந்தம் அப்படின்பார். அவர் கல்லேனும் ஐயவொரு காலத்தில் உருகும் என் கல்நெஞ்சம் உருகவில்லையே பாடுவாராம். பாடும்போது அப்படின்னு முகம் ஜிப் ஜிப் ஜிப்னு இருக்குமா, கண்ணிலிருந்து தண்ணீர் கொட்டுமா. அவர் உண்மையிலே உருகி வருந்தி அவர் பாடுறது கேட்பவர் உள்ளத்தில் உருக்குமா. அப்படி சின்ன வயசுலேயே தாய்மானவர் சத்குரு சுவாமிகள் மூலம் நம் சுவாமிகளை ஆட்கொண்டு விட்டார். அதனால கல்லூரி படிப்பில் BA முடித்த உடனே சுவாமிஜி வேலூர் மடத்தில் இளைஞர் சின்னு சேர்த்த போது குருநாதர் மகாபுருஷ மகாராஜ் கேட்குறார், நீ படிக்கிறதுக்கு என்ன புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறாய்? தாய்மானவர் பாடல்களும் திருக்குறளும். திருக்குறளை பற்றி மகாபுருஷ மகாராஜுக்கு தெரியல, அதனால் அதை பற்றி கருத்து சொல்லலை. ஆனால் தாய்மானவர் பாடல்களை பற்றி கேட்டிருக்கிறார். ஏன்னா 1921 மகாபுருஷ மகாராஜும் பிரம்மான் சுவாமிகளும் சென்னைக்கு வந்த பொழுதுதான் சின்னு அவர்களை முதல்ல பார்க்கிறார். ஆனால் மகாபுருஷ மகாராஜ் சென்னைக்கு வருவது அது முதல் முறை இல்லை, அதற்கு முன்னால் 2 முறை வந்திருக்கிறார். அப்புறம் இலங்கைக்கும் போயிருக்கிறார். இந்த விஜயங்களின் போது தமிழ்நாட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், தமிழ் பக்தர்கள்
தாய்மானவர் பாடலுடைய சிறப்பை அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பராபர கண்ணீர் அதை வாசிச்சு காமிச்சு அர்த்தத்தையும் விளக்கியிருக்கிறார். அதனால மகாபுருஷ மகாராஜ் சொல்வார், குருதேவர் எப்படி சமயங்கள் அனைத்தின் சமரசத்தை நிலைநாட்டினாரோ அது மாதிரி தாய்மானவர் பாடல்களை குருதேவருக்கு படிக்க முடிஞ்சிருந்தால் அந்த நிலை அவர் அப்படியே இவ்வளவு பெரிய சமாதி நிலையில தாய்மானவர் இருந்திருக்கிறாருங்கிறத குருதேவர் நன்கு புரிந்து கொண்டு அந்த சமய சமரசமும் இவர் சொல்றதும் ஒன்றாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். குருதேவர் அவருடைய காலத்தில் அவருக்கு முன்னால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ராம் பிரசாத்ங்கிற பக்தர், அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அம்பாள் மேலே, காளி மேலே, அதையெல்லாம் எடுத்து அவர் பாடுறார். அப்போ குருதேவருக்கு தாய்மானவர் பாடல்களை மூலத்தில் படிக்க முடிஞ்சிருந்தா நிச்சயமா அவள் எவ்வளவு உயர்ந்தவை சிறந்தவைங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அந்த குறையை போக்குற மாதிரி தாய்மானவர் பாடல்களின் மகிமையை நமக்கு எடுத்து சொல்ல வந்தவர் தான் நம்முடைய குருநாதர் சுவாமி சுப்பிரமணிய மகாராஜ். சுவாமி முன்னாடியே சில பேர் புகழ்ந்திருக்காங்களாம். தன்னுடைய பாடல்களை இந்த உலகத்துக்கு தானே அப்படியே கொடுத்தா புரிஞ்சுக்க முடியாது, அதை நம்ம விளக்கணும்னு சொல்லி தாய்மானவரே ஒரு அவதாரம் எடுத்து வந்துட்டார் சித்தமானந்தரா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய உள்ள கிடக்கை நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு வெற்றி புகழ்ச்சி இல்லை. இப்போ இலக்கிய கழகங்கள் கூட நிறைய இருக்குது, அரசியல்வாதிகள் இல்லாமல் இலக்கிய கழகங்கள் நிறைய இருக்குது. கம்பரை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டும் இதை எடுத்துக்கொள்ளலை சுவாமிஜி. மனதை பக்குவப்படுத்தி சாதகனை ஆன்மீகத்தில் உயர்த்தக்கூடிய அருட்சக்தி வாய்ந்தவை இந்த பாடல்கள் என்பதை தன்னுடைய விளக்கங்களிலே சுட்டி காட்டுகின்றார். அப்படி இதில் எத்தனையோ பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது. நாம் இப்போ முற்றோதலுக்கு நடுவில் கொஞ்சம் விளக்கம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கிற நோக்கம் என்ன? தாய்மானவர் பாடல்களை ஆனாலிருந்து அக்கண்ணா வரைக்கும் பாடிடணும். ஒரு தினம் வாய்விட்டு பாடிடணும். நடுவில் கொஞ்சம் விளக்கம். அதனால் என்ன பாடிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட வேண்டாம். பாடுவதற்காகத்தான் வந்திருக்கோம். ஆனால் பாடுவது எதற்கு? பொருளை புரிந்து அனுபவிப்பதற்கு. அதுக்கு உதவியாக அனுசரணையாக கொஞ்சம் விளக்கமும் இருக்கும். அந்த வகையில் பரிபூரணானந்தம் என்ற அந்த 2வது தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் முதல் பாடலை விளக்கினார்கள். நேற்றுக்கு நாம் 3வது பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம். அந்த 3வது பாடலில் ஒரே ஒரு பெரிய முக்கியமான கருத்தை வச்சிருக்கார். ஆராயும் வேளையில் பிரம்மாதி ஆனாலும் ஐயே ஒரு செயலும் இல்லை, அதான் கருத்து. அதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்து எப்படி நம்மளை மீறி காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது, நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இல்லை, நாம் நினச்சது எப்பயும் நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி வேடன் கையிலேருந்து விடுபட்டு விட்ட அம்பானது அதுக்கு மேலே அவன் கண்ட்ரோலில் இல்லையோ, அது மாதிரி ஒரு கர்மத்தை நம்ம செஞ்சப்புறம் அதனுடைய விளைவு நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த கர்மத்தை செய்யறதுங்கிறது கூட அறியாமையில் தான், அகங்காரத்தில் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். செயல்களெல்லாம் உண்மையில் இறைவனுடையவே. அந்த ஒரு கருத்தை பல உதாரணங்கள் மூலம் விளக்கினார். இப்போ அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹெவி டோஸ். காலையில் பூரி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஹெவி டிஃபன் தத்துவமாக சொல்கிற பக்தி நெறி நின்று செயல்களெல்லாம் இறைவனுடையவை என்று சொன்னார். இப்போது ஞான மார்க்கத்திலே மாயையின் தலைவி மாயாவி ஆகிய பரம்பொருள் அதை பற்றியெல்லாம் பேச போகிறார். பாடல் 4 பரிபூரணானந்தம். இந்த புத்தகத்தில் 5வது பக்கம். ஒரு தினம் பாடல் எல்லாரும் பாடிடுவோம், அப்புறம் விளக்குவோம். அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே அம்மாயை இல்லாமையே ஆவணமும் அறிவுண்டு அப்பாலும் அறிகின்ற
அறிவினை அறிந்து பார்க்கின் தெய்வ அருளல்லாமல் இல்லையும் நினைவும் உண்டு. நிறைவாகி நிற்பது இன்பமெனும் அன்பு உண்டு. கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் போய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே. பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நாளிச்சிக்கனோ. பார்க்குமிடமெங்கும் ஒரு நீகமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். இப்போ இந்த அறையில் நாம் எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்படியே அடைச்சிட்டு நம்ம உட்காருது. ஒருத்தர் இடைவெளியெல்லாம் இருக்குது. இங்கே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படி வருது. அப்போ இங்கே நம்ம இல்லாத இடமும் இருக்குங்க. இந்த ஹாலில் ஒருத்தர் நடுவில் இடைவெளி இருக்குங்கும் போது அங்கே ஆள் இல்லைன்னு ஆயிடும். அப்போ கடவுள் இந்த உலகத்தில் எப்படி இருக்காருன்னா, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற, இடைவெளி இல்லாமல் எங்கும். அதுக்கு கூட சுவாமி விளக்கம் சொன்னாங்க. சத்சங்கத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது எங்கும் நிறைகின்ற பொருள்னு இறைவனை சொல்கிறோம். எங்கும்னா எங்க? எல்லா இடத்துலையும். நேற்று பார்த்தவங்க தந்தை முதலே படக்க எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். எல்லா இடத்திலும் அந்த இடம் எங்க இருக்கு? இடத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறார்னா இடம் இறைவனோட பெருசாயிடும். ஒரு டம்ளர்ல மால்ட் இருக்கு அப்படின்னா டம்ளருக்குள்ள மால்ட் இருக்கு. அப்போ டம்ளர் அகலம் பெருசா இருக்கு, அதுக்குள்ள மால்ட் இருக்கு. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார்னா அந்த இடம் கடவுளோட பெருசு. அப்படியா? இல்லை. இடம் என்பதும் கடவுளுக்குள் இருக்கிறது, பரம்பொருளில் இருக்கின்றது, ஆத்மாவில் இருக்கின்றது. அதனால சொற்களால் விளக்க முடியாத ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது இப்படித்தான் சொல்ல முடியும். அதில் ஏதாவது ஒரு இது மாதிரி சரியில்லை போல இருக்கும். அதனால எங்கும் நிறைகின்ற பொருள் சொன்னால் உண்மையிலே இடத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிற பெரிய பொருள் அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்க. அந்த மாதிரி பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. அப்ப ஏன் இப்படி சொல்ற? பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்றது. இவருக்கு அது தெரியுது. அதாவது இதை பார்க்கும்போது நாம் என்ன பார்க்குறோம்? ஆட்கள், பொருட்கள், மரம், செடி, கொடி, மட்டை, கட்டை என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் அங்கே எங்கே எந்த பொருள் எந்த வடிவத்தில் அது இருந்தாலும் அந்த வடிவத்தில் இலங்கிக் கொண்டிருப்பவன் ஆண்டவனே அவருக்கு தெரியுது. அதனால பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் தன்னுடைய அனுபவத்தை சொல்ற. தாய்மானவருக்கு எங்க பார்த்தாலும் கடவுள் தான் தெரிகிறது. சரி, அப்படி பார்த்து அந்த கடவுள்கிட்ட ஒரு என்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அவர். முதல்ல தனக்கு புரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சொல்றார். அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே. அண்டம், அண்டம்னா என்ன? இப்ப நாம அண்டம், பிண்டம், அணு அப்படிங்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொண்ட அணுங்கிறது ரொம்ப சின்னது, பிண்டம்ங்கிறது நம்முடைய இந்த உடல். அண்டம் என்பது வெட்ட வெளியிலே மிதந்து கொண்டிருக்கின்ற எல்லா கோளங்களையும் சேர்த்தெடுத்து, இப்போ நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற 9 கிரகங்களில் ஒன்று. இந்த சூரியன்கிறது பூமியை போல எத்தனையோ மடங்கு பெரியது. ஆனால் பூமியிலேருந்து பல கோடி மைல்கள் தள்ளி இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பெரிய பந்து போல தெரியுது. இப்போ இந்த சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம். சூரியனை போல பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இந்த வானமண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய சூரியனுக்கு சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நவ கிரகங்கள் இருக்கிற மாதிரி
இந்த மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் எத்தனையோ கிரகங்கள் இருக்கலாம், அங்கெல்லாம் உயிர்கள் வாழலாம். இப்படி நம்முடைய கண்ணுக்கு எட்டியதாக தெரியக்கூடிய இந்த எல்லா நட்சத்திரங்கள், அவற்றின் துணைக்கோள்கள் இதெல்லாம் சேர்ந்த இதுதான் அண்டம். பகிரண்டம் அப்படின்னு பகிஹி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வெளியே, பகிஷ்காரம் செய்தார்கள்னா வெளிநடப்பு செய்தார்கள். இப்போ ஒரு ஊர் இருக்கு, ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா, ஆங்கிலத்தில் சபோபன் ஏரியான்பாங்க. நகர், புறநகர், தமிழை சொல்லும்போது புறநகர்னு சொல்கிறோம். முக்கியமான மையமான நகரம் அதனுடைய எல்லையை ஒட்டி வெளியில் இருக்கிற பகுதி, இதனுடைய விரிவாக்கமாக வந்திருக்கிற புறநகர் பகுதி. அது மாதிரி அண்டம் பகிரண்டம், அந்த அண்டத்துக்கும் அப்பால் இருக்கிற வெளியில் இருக்கிற அண்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம கண்ணுக்கு தெரியக்கூடியது கொஞ்சம்தான். இந்த பிரபஞ்சத்திலே எல்லையில்லாத வெட்ட வெளியிலே மிதந்து கொண்டிருக்கின்ற இந்த கோள்களை எல்லாம் நம்மால் கணக்கிட்டு விட முடியாது. அதனால் அண்டம், அதுக்கு வெளியில் அண்டம் இத்தனை போய்கொண்டே இருக்கு. இது நம்மால் அளக்க முடியாது. ஏன்? ஒரு கதை சொல்லுவாங்க, வியாசர் தான் நினைக்கிறேன். கடற்கரை ஓரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு சின்ன லோட்டா வச்சு இந்த தண்ணியை கடல் தண்ணியை போந்து இப்படி இந்த பக்கம் ஊற்றுதான், போது இந்த பக்கம் ஊற்றுதான். ஆனால் சிரிக்கிறார் வியாசர், என்ன குழந்தை பண்ணுறேன், நான் கடல் தண்ணியை அங்கேயிருந்து மூத்து எல்லாத்தையும் இந்த பக்கம் முகந்து விட்டு விட போகிறேன் அப்படிங்கிற. இது நடக்குமா? கடல் எப்படி பெருசு, நீ இந்த உன்னுடைய சின்ன லோட்டா வச்சுட்டு மோதிர போறியா? ஆமாம், நீ பகவானுடைய பெருமையை உன்னுடைய இதிகாசத்திலையும் புராணங்களையும் சொல்லி முடிச்சிடலாம் நீ நினைக்கிறீல்ல. ஏன் இந்த கடல் தண்ணி அளக்கக்கூடாதுன்னு அந்த குழந்தை, ஓஹோ அப்போ தான் இது குழந்தை இல்லை, இறைவன் தான் நமக்கு உண்மை உணர்த்துகிறார். அப்போ இதெல்லாம் எப்படி அந்த பெரிய கடல் கொண்டிருக்கின்ற நீரை ஒரு சின்ன பாத்திரத்தினால் அளந்து விட முடியாதோ, அது மாதிரி நம்முடைய சிற்றறிவினால் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நம்மால் முற்றும் அறிந்து விட முடியாது. ஆனால் ஏகதேசம் அறியலாம். அந்த மகிமையை இறைவன் நமக்கு சிறிதேனும் எட்டும்படி வைத்திருக்கின்றார். அதனால அண்ட பகிரண்டமும் அப்படி இருக்கிற இதை என்ன சொல்லணும்? மாயாவிகாரமே. இதை நினைச்சு பார்க்கவே மனசுக்கு ஒரு விரிவு வரும். ஆனா இது என்ன, உண்மையினுடைய தன்மை என்னன்னா மாயா விகாரம். விகாரம் அப்படின்னா மாறுகிற வடிவம் அப்படின்னு அர்த்தம். இப்ப வானத்துல மேகம் இருக்கு. நாம் சில நேரங்களில் ஓய்வாக இருக்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் இந்த மேகத்தை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அதனுடைய வடிவம் மாறும். முதல்ல ஒரு மலை மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் காற்று அசைக்கும் போது அதுவே ஒரு சிங்கம் மாதிரி தோணும், நமக்கு தோணும். ஏதோ ஒன்று பல வடிவங்களில் அது மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ இந்த மேகத்தினுடைய தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு பார்க்க நம்முடைய வடிவம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்குது, நமக்கு அது தெரியறதில்லை. இப்போ உதாரணமாக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடல் 7 வருஷத்துக்குள் தன்னை முற்றிலும் புதுப்பித்து கொண்டு விடுகிறது. ஒவ்வொரு செல்லும் கூட மாறிடுதான். பழைய செல்லாம் செத்துருது, புது செல் வந்துடுது நம்ம உண்ணுகிற உணவு. அப்படி 7 வருஷத்துக்குள்ள ஒரு உடம்பு மாறி விடுகிறது. நமக்கு அந்த மாற்றம் தெரிவதில்லை. நான்கிற உணர்வு வந்துகிட்டே இருக்கு. எனக்கு சின்ன குழந்தையாக இருந்தது நான், அப்புறம் சிறுவனாக இருந்தது நான், இளைஞனாக இருந்தது நான், நடுவயதுக்காரனாக இருந்தது நான், முதியவனாக இப்போது இருப்பது நான் அப்படிங்கிற நான் தொடர்ந்து வர்றதுனால இந்த மாற்றங்கள் நமக்கு தெரியல. ஆனால் இது மாறிக்கொண்டே இருக்கு. மாயா விகாரம். விகாரம்னா மாறுகின்ற வெவ்வேறு தோற்றங்கள். என்ன சொல்றாரு இங்க தாய்மானவர்? அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே. ஒரு சின்ன பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, மொத்த அண்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியே எதுவும் இருப்பதில்லை. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதுதான் இந்த உலகத்தை பற்றிய உண்மை. இது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால அண்ட பகிரண்டமும் விகாரம் மாறக்கூடியது. எப்படிப்பட்ட விகாரம்? யாருடைய விகாரம்? மாயா விகாரம்.
மாயைங்கிறது என்ன? இந்த பிரம்மத்தை கூட வாக்குமனம் கடவுள்னு சொல்கிறோம், வாக்கால் விளக்கிடலை. அந்த மாயையை விளக்கினா தான் சரியாகவே சொல்ல முடியாது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசி முடிச்சுட்டு லண்டனுக்கு வரார். அப்போ ஞான யோகம் அவர்களுக்கு பேசுகிறார். அதுதான் சாமி ஞான யோக விளக்கம்னு எழுதியிருக்காங்க. அதில் இந்த மாயையை பற்றி அவர்களுக்கு விளக்குவதற்கு முயற்சி பண்ணுறார், நிவேதித்து எழுதுகிறாங்க. புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான ஒரு தத்துவ கருத்தை, அதை ஏற்பதற்கான பயிற்சியோ முன் உதாரணமோ இல்லாத ஒரு புதிய கல்ச்சர் அவர்களுக்கு புரியாத ஒரு பாஷையில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ஆங்கில மொழியிலே மேனாட்டவருக்கு மாயா தத்துவத்தை விளக்குற அவருக்கு சொல்ல தெரியாமல் இல்லை, அந்த மொழியில் அந்த கருத்தை விளக்குவதற்கான வார்த்தைகள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே கூட மாயை யாருக்கு விளங்கிவிடும். அதனால் அது அனிர்வச்சனீயம், வாக்கினால் விளக்க முடியாது. ஆனாலும் அதையும் கொஞ்சம் விளக்கியிருக்காங்க. என்ன சாமி சொல்கிறாங்க? யா மா சா மாயா. எது ஒரு கணம் இருந்தால் போல் அடுத்த கணம் இல்லையோ அது மாயை. ஒரு கணம் இருந்த மாதிரி இன்னொரு கணம் இல்லை, அது மாறிக்கொண்டே. அப்போ 100க்கு 100 இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. மாயான என்ன? 100க்கு 100 இல்லாத வஸ்து அல்ல. சில உதாரணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் வழக்கமாக சொல்லுவாங்க. முயல் கொம்பு, ஆகாய தாமரை. ஆகாயத்தில் தாமரை பூத்துதுன்னு நிஜமாவே அங்கே ஒரு பூ இருக்குமா? இல்லை, அது இல்லாத பொருளை பற்றின கற்பனை. முயலுக்கோ கொம்பு இல்லை, அப்போ அது இல்லாதது. மலடி பெற்ற மகன், மலடிக்கு பிள்ளை இருக்க முடியாது, அதனால தான் அவளை மலடிங்கிறோம். அப்போ மலடியின் பிள்ளைன்னு அது இல்லாத விஷயம். அப்படி இல்லாத பொருளை அசத், துச்சம், இல்லவே இல்லை. அப்படிப்பட்டதா மாயை இருக்கு. ஊசியோ கல்லோ முள்ளோ காலில் குத்தினா வலிக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாயை, இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ இது இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இது இருக்குன்னு யாருக்கு தோணுது? விழிப்பு நிலையில் இருக்கிற நமக்கு தோன்றுகிறது. விழிப்பு நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் உண்மை. நமக்கே கூட இப்போ நம்ம இங்கே இருக்கோம், அமெரிக்கா நம்மளை பொறுத்தளவில் அது என்ன நடக்குது என்ன நமக்கு தெரியாது. ஏதாவது செய்தி இருந்த பேப்பரில் பார்த்தா மறுநாள் உண்டு. இப்போ நம்ம அமெரிக்கா நம்மளை பொறுத்தளவில் இருந்தாலும் உள்ளது, இல்லாட்டி ஒன்று தான். அப்படித்தானே? அப்போது நம்முடைய விழிப்பு நிலையிலும் கூட நம்முடைய இந்திரியங்களுக்கு எது எது அனுபவத்துக்கு வருதோ எட்டுகிறதோ அதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இருக்கிறதாக நம்ம உணர்வுல பதிவுது. அது இருக்கலாம், நம்ம மனசுல பதிகிறது. அப்பதான் அப்போ நம்முடைய அறிவுக்கு ஒரு பொருளின் இருப்பை உணர்ந்து கொள்ளுகிற சக்திக்கு ரொம்ப எல்லை உண்டு. அதனால இந்த மாயை என்பது என்ன? ஒரு நேரம் இருந்த மாதிரி இன்னொரு நேரம் இல்லை. ஆனா சத்துங்கிறது என்ன? முக்காலமும் மாறாதிருப்பது, எல்லா காலத்திலும் மாறாதிருப்பது தான் பரம்பொருள். மாறிக்கொண்டே இருப்பது மாயை. மாயைக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வழக்கமான உதாரணம். செம்பருத்தி பூவை எடுத்து ஸ்படிகம் பக்கத்தில் வச்சு, இந்த ஸ்படிகம் இந்த செம்பருத்தி பூவுடைய சிவப்பு நிறத்தை வாங்கி கொண்டு அதுவே சிவப்பாக தெரியுது. பூவை அப்படி நகட்டிட்டா பழையபடி அது நிறமற்ற ஒரு அழகான கல், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ நேரம் சிவப்பாக தெரியுது. அல்லது ஒரு ரத்தன கல்ல பாலுக்குள்ளே போட்டால் அந்த கலர் அந்த பாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். கல்லை எடுத்துட்டா பழையபடி பால் வெள்ளையாட்டாரு. அப்போ அது அந்த கலரை வாங்கிக்கல, ஆனால் அந்த நேரத்துக்கு காமிச்சுது. அதுபோல பரம்பொருள் இந்த மாயா விகாரமாக இந்த பிரபஞ்சத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது, தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது, தோற்றம் மாத்திரமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் மாயை. இப்போ இந்த செம்பருத்தி பூவுடைய சிவப்பு வண்ணம் அந்த ஸ்படிகக்கல்லில் தெரிஞ்சுது. அந்த ஸ்படிகத்தில் இருக்கிற அந்த சிவப்பு நிறம் எங்கே இருக்கு? ஸ்படிகத்தில் ஒரு
தோற்ற மாத்திரமா இருக்கு. இந்த செம்பருத்தி பூவை நகட்டிட்டா அது இல்லாம போயிடும். அது இருக்கிறதுக்கு ஒரு இடமா ஸ்படிகக்கல் இருக்கு. அது மாதிரி இங்கே பரம்பொருளில் மாயை தன்னை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறாள். அப்போ அதுவா தானா இருக்காது. செம்பருத்தி பூல சிவப்பு தானா இருக்கு, ஆனால் அந்த ஸ்படிகத்தில் இருக்க சிவப்பு தானா இல்லை. இது பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும், இது தள்ளி வச்சுட்டா சிவப்பு இல்லாமல் போயிடும். அப்போ ஏதொன்று ஒன்றை சார்ந்து இருக்கிறதோ அந்த சார்ந்து இருப்பு மித்யா, மாயா. எதையும் சாராது சுதந்திரமாக இருப்பது சத்தியம். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல தானா எதுவுமே இல்லை. முடிவில் பார்த்தா எல்லாம் பரம்பொருளை சார்ந்து இருக்கிறது. அதனால அவர் என்ன சொல்ற, அண்டவகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாயை இல்லாமலே ஆம் எனும் அறிவும் உண்டு. அப்போ இந்த மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மாயை இல்லாத நிலையும் உண்டு அப்படிங்கிற அறிவு நமக்கு வருதான். எப்படி வருது? இப்போ நம்முடைய எல்லா அறிவு அனுபவங்களுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் துவக்கமாக எது இருக்கு? நம்ம உடம்பு. நமக்கு சாதாரணமாக இந்த உடம்பு, இப்போ நம்ம கேட்குறோம், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் இது முடிஞ்ச உடனே 6:30 இப்போ இது நடக்கும், அப்படி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், அப்புறம் தூங்க போகிறோம். தூங்கினதுக்கப்புறம் தூக்கத்தில் இருக்கும்போது இந்த உடம்பு எங்கே இருக்குது, இந்த உலகம் எங்கே இருக்குது? நாம் யோசித்து பார்த்துருக்கோமா? நமக்கு ஒரு உணர்வு, இந்த கட்டிலே தான் படுத்திருக்கேன், இப்போ முழிச்சா திருப்பி அங்கே தானே முழிச்சுக்கிறோம். முழிச்ச கட்டிலே தான் இருக்கோம், எங்கே அமெரிக்காவில் இருக்கிறதில்லை, எங்கே படுத்தோமோ அங்கே தான் முழிக்கிறோம். இப்போ எல்லாமே அப்படியே தானே இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்க, பார், இந்த உலகமும் இந்த உடலும் உனக்கு தெரிவதெல்லாம் இந்த விழிப்பு நேரத்தில் தான். கனவுல உன் மனசு கொஞ்சம் மாயை காட்டுது, கனவற்ற உறக்கத்தில் அதுவும் இல்லை. உன்னை பொறுத்தளவு இந்த உலகம் மறைந்து விடுகிறது, உன் உடல் உலகம் எல்லாம் மறைந்து விடுகிறது. இந்த மனம், இந்த வெளி உலகத்தை பார்த்த இந்த மனம், கனவிலே ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணின இந்த மனம் ஆத்மாவில் போய் ஒடுங்கிக் கொள்ளுகிறது. அப்போ இந்த உடம்பு என்னாச்சு, அதை விட்டுட்டு நீ போயிட்ட, அப்புறம் திருப்பி எப்படி தூங்கி முழிச்சா வருதேன், எப்படி இந்த உடம்புக்குள்ளே வரேன்? அதுதான் ஈஸ்வர நியதி. எவ்வளவு காலத்துக்கு பிராரப்த வசமாக இந்த உடம்பு இந்த உலகத்தில் வாழணுமோ அவ்வளவு காலத்துக்கு தூங்கும்போது வெளியில் போன மனசு திரும்ப வந்துருமா அந்த ஜீவன். கோபம் வந்துட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் திரும்ப வராது, அவ்வளோதான். அதனால ஈஸ்வர நியத்தினால் இந்த உடம்புக்குள்ளே திரும்ப ஜீவன் தன்னை புகுத்துக்கிறது, போகிறது புகுந்துக்கிறது, போகிறது புகுந்துக்கிறது. அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில், கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உடலோ உலகமோ உனக்கு இல்லை, இம்மாயை இல்லாமையே ஆம். சரி, அப்போ என்ன இருக்கு? தூங்கி விழித்தப்புறம், கனவற்ற உறக்கத்திலிருந்து விழித்தப்புறம் நாம் என்ன சொல்கிறோம்? ஆனந்தமாக தூங்கினீங்க. தூங்கினது எப்படி இருந்தது? கஷ்டமாக இருந்ததா? சரி, இனிமேல் நாளைக்கெல்லாம் அங்கே தூங்கக்கூடாது, எனக்கு தூங்கவே பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? ஸ்பீச்சு கேட்கும்போதோ முற்றோதல் நடக்கும்போதோ கூட ரொம்ப அசதியாக இருந்தால் கொஞ்சம் தூங்கினாத்தான் பரவாயில்லையேன்னு யார்கிட்டயாவது ஒத்துட்டேன், இந்த பாரு உனக்கு நான் 1,00,000 கோடி தரேன், 1,00,000 கோடி ரூபாய், நீ ஒரு மாதத்துக்கு தூங்கவே கூடாது அப்படின்னா யாராவது அந்த ரூபாயை வாங்கிட்டு தூங்காமல் இருப்பாங்களா? நீயும் மாச்சு 1 ரூபாய் மாச்சு, எனக்கு தூங்காமல் முடியாது, 2 நாள் 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. அப்போது இந்த உறக்கம்ங்கிறது ஒரு சுகமான அனுபவமாக இருக்குது. ஏன்? உறக்கத்தில் இருக்கிற சுகம் இல்லை, உறங்கும் பொழுது கனவற்ற உறக்கத்தில் மனம் ஓய்ந்து போகின்றது. மனம்ங்கிறது எனக்கு, மாயைங்கிறது சமஷ்டியிலே உலகத்துக்கு, அம்மாயை இல்லாமையே. இந்த உலகம் இருக்கா இல்லையா, நாம் தூங்கும்போது உலகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி விடுங்க. நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கே இந்த உடம்பு மனசு எங்கே இருக்குது? கனவற்ற உறக்கத்தில்.
அப்போ அது ஒடுங்கி விடுகிறது. மனம் ஒடுங்கிவிட்டால் நம்மை பொறுத்தளவில் உலகமும் இல்லாமல் போய்விடும். மனசு வேலை செய்யும் போது தான் இந்த உலகம் எல்லாம் தெரியும். அதனால அம்மாயே இல்லாமையே ஆம். ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் ஒடுங்கி விடுவது போல சமஷ்டியை பார்க்கும்போது இந்த மாயையானது பரம்பொருளில் ஒடுங்கி விடுகிறது. மாயை இல்லாத காலம் நேரம் இடம் உண்டு. ஆனால் அந்த மாயைக்கு ஆதாரமான பரம்பொருள் இல்லாத காலம் இல்லாத இடம் இல்லை. அதனால அம்மாயை இல்லாமையே ஆம். இதை புரிந்து கொள்ளுகிற அறிவு வாய்ப்பை கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதனால வேதாந்தம் என்ன சொல்றது, நீ உண்மையை புரிந்து கொள்வதற்கு உன்னுடைய சாதாரண இந்த நார்மல் பிசிக்கல் லைஃப், உன்னுடைய சாதாரண உடல் வாழ்க்கையை நீ ஆராய்ஞ்சு பார்த்தாலே புரியுமப்பா. இதுக்கு நீ பிஹெச்டி படிக்கணுங்கிற அவசியம், கையெழுத்து கூட போட தெரியாதவங்களா இருந்தாலும் ஞானியா இருக்கலாம். ஏன்னா ஆத்மாங்கிறது தன்னை எல்லாருக்குள்ளேயும் வச்சுதான் இருக்கு. அந்த இறைவன் இல்லாத இடமில்லை, நம் இதயத்தில் இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பையும் கொடுக்கிறார். இந்த 3 அவஸ்தைகள், விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்கம். படித்தவனுக்கு தான் கனவு வரும், படிக்காதவனுக்கு கனவு வராது அப்படிங்கிறது இல்லை. இது 3மே எல்லாருக்கும் பொது. இந்த அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது கனவற்ற உறக்கத்தில் என்ன நடக்கிறது நமக்கு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் வீழ்ச்சி உடனே என்ன சொல்றோம், நல்லா இருந்தது, சுகமாக தூங்கினீங்க. அந்த சுகம் மட்டும் தெரிகிறது. சுகம் எங்கிருந்து வந்தது? அதுதான் நம்முடைய மூல நிலை, ஆத்மஸ்வரூபம். ஆனால் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம். ஏன் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறது? மனசு, அந்த மனசு ஒடுங்கி விட்டது. கனவற்ற உறக்கத்தில் மனம் ஒடுங்கி விட்டதால் அது ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறது. அதுதான் மாயை இல்லாமையாம் எனும் அறிவு. மாயை இல்லாமையாம் அறிவு, அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் கனவற்ற உறக்கத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. சரி, அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின். இந்த மாயா விகாரமா அண்ட பகிரண்டம் இருக்குது. அதெல்லாம் மனசு விரிந்து யோசி, இதுக்கு அப்பால் என்ன இருக்கும், இதுக்கு அப்பால் என்ன இருக்கும், இதுக்கு அப்பால் என்ன இருக்கும் அப்படின்னு அது வெளியில போய் பார்க்கிறது. அல்லது உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து போனால் என்னுடைய இந்த மனது, அறிவு, உணர்வு இதுக்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னு உள்ள போனாலும், வெளியில இதுக்கெல்லாம் ஆதாரம் இது எங்கே முடியுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு அங்கே பார்த்தாலும் அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின். அறிந்து பார்த்தல்னா என்ன? சாதாரணமாக நமக்கு அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நமக்கு அந்நியமாக அது இருக்குது, அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றின தகவல்கள் நமக்கு தெரியுது, அதுதான் அறிவுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக இது என்ன, இது ஒரு மைக். இந்த சாதனத்தின் கருவியின் மூலம் நம்ம பேசுகிற சத்தமெல்லாம் எடுத்து பெருசாக்கி வெளியில் கொடுக்கப்படுகிறது. இது மைக்கு. இது இப்படி வயரை வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்படியெல்லாம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் வேறு, இந்த மைக்கு வேறு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறிவுங்கிற ஒரு சக்தி இருக்குது, அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், இப்படி எல்லாமே மூணாக இருக்குது. ஆனால் ஆத்மாவை அப்படி தனக்கு அந்நியமான ஒரு பொருளாக வச்சு அறிய முடியாது. மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த பொருள், அதை எப்படி அறியணும்? அறிவினை அறிந்து பார்க்கின். அதுவாகவே ஆகி தனக்கு அந்நியமான ஒரு பொருளாக பார்க்காமல் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவினை அறிந்து பார்த்தல். அப்படி அறிந்து பார்த்தால் என்ன தெரியுதுன்னா, எண் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை. தனக்குள்ள போய் உண்மையை உணர முயல்கிற இந்த சாதகனுக்கு இறைவனுடைய அருளை உள்ளத்தில் உணர முடிகிறதா? என்ன சொல்ற? எண் திசை விளக்கும். 8 திசைகளிலும் 4 நேர் திசை, 4 கோண திசை. நேர் திசைங்கிறது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. அப்புறம் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. 8 திசை. அப்புறம் மேலே கீழே வேணாலும் வச்சுக்கோ. அப்படி சேர்த்தா மேலே கீழே, அது 10.
எல்லா பக்கங்களிலும், எண் திசைகள்னா எல்லா பக்கங்களிலும் எண் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை. இங்க என்ன இருக்கு? எங்கும் நிறைகின்ற பொருளே பரிபூரணானந்தமே சொன்னார்கள். அது என்ன? அருள். தெய்வ அருள் அல்லாமல் இல்லை. ரெண்டு அல்லாமல் இல்லை. 2 negatives make a positive அப்படிம்பாங்க. அல்லாமல்ங்கிறது ஒரு எதிர்மறை, இல்லைங்கிறது எதிர்மறை. அப்படி அர்த்தம் தெய்வ அருள் மட்டும்தான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் 8 திசையிலும் இறைவனின் அருளே நிறைந்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அருள்னா என்ன? இறைவனுடைய அருள் தன்மையை விளக்கிறதுக்கு புராணங்கள்ல எப்படி சொல்லியிருக்குன்னா, சுவாமி அம்பாள், பெருமாள் தாயார் அப்படின்னு சொல்லுவோம். மகாவிஷ்ணுன்னா மகாலட்சுமி, பரமேஸ்வரன்னா பார்வதி. கணவன் மனைவி மாதிரி ஆணும் பெண்ணுமா அப்படி வச்சிருக்காங்களா? அப்படி மட்டுமே புரிந்து கொண்டு பிற மதத்தவர்கள் கேள்வி செய்வாங்க. உண்மையிலே அன்பே சிவம். அந்த சக்திங்கிறது என்ன? இறைவனின் அருள். அருட்திறமே அப்படி ஒரு அம்பாளா பெண்ணா உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அருட்சக்தி தான். அதனாலதான் தெய்வ வடிவங்களுக்கு ஒரு துணை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது என்னது? உண்மையில் இறைவனின் அருட்சக்தி. ஏன்னா அதனால கோயில்ல என்ன போடுறாங்க? அருள்மிகு ராமேஸ்வரர், அருள் தரும் பர்வதவர்தினி. அம்மா தான் அருளை தர. அதாவது இறைவனுடைய அருள் நமக்கு வருது அம்மா மூலம். அருள் நிறைந்தவர். அந்த அருளை தரும்போது அவரை அம்பாளாகி விடுகிறார். அருள் தரும், அருள் மிகு அருள் தரும். அப்போ அந்த அருள்ங்கிறது என்ன? இப்போ நான் விவசாயம் நிலத்தை உழுது விதை விதைச்சு பயிரெல்லாம் வளர்க்குறேன். இந்த புல்லு பூண்டெல்லாம் யார் விதை போட்டா? இது எப்படி முளைக்குது? எப்படி முளைக்குது? நாம எவ்வளவு தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணினாலும் மழை பெஞ்சா வரக்கூடிய உற்சாகம், அந்த செடிகள்ல தெரிகிற உற்சாகம் நம்ம பண்றதுல அவ்வளவு வருமா? எப்படி எந்த சக்தி இந்த உயிரை தோற்றுவிக்கிறது? ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட உயிர் வரும். நம்ம பார்வைக்கு ஒண்ணுமில்லாத இடம் என்ன? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், 2 இருக்கான் பிரபஞ்சத்துல இந்த தோற்றங்கள்லாம் வர முன்னாடி. என்ன? பிராணம், ஆகாசம். ஆகாசம்ங்கிறது இடம், பிராணம்ங்கிறது உயிர் சக்தி. இந்த இடத்து மேல, ஆகாசத்து மேல பிராணன் மோதுகிறதான். அப்படி உயிர்கள் வருது, அந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு வருதான். அப்போ இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கூட கடவுளுக்கு ஒண்ணுமில்லாத இடத்துல உற்பத்தி பண்ண முடியும் உயிர்களை. அதுதான் அருள். அப்போ ஒண்ணுமில்லாத இடம்ங்கிறது கிடையாது. இறைவனுடைய அருட்சக்தி எங்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன செய்கிறது? உயிர்கள் தழைப்பதற்கு, வளர்வதற்கு ஏற்ற சூழலை இயற்கையில் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை தடை வந்தாலும் ஒவ்வொரு ஜீவனும் வாழ்க்கையில முன்னேற துடிக்கிறான். அவனவன் போக்குல, அது தப்போ ரைட்டும், அவனுக்கு சரின்னு தோன்ற விலையில ஒவ்வொரு ஜீவனும் முன்னேறுகிறான். அப்போ இந்த உயிர்களை வளர்த்து கொள்கிற சக்தி ஒன்று இயற்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் அருள். உயிர்கள், ஜீவர்கள் முன்னேறுவதற்கான சூழலை இந்த பிரபஞ்சத்தில் அமைத்து, அதனால இதை எப்படி சொல்லுவாங்க? தனு, கரணம், புவனம். புவனம்ங்கிறது இந்த உலகம், தனுங்கிறது இந்த உடல். நம்ம மனுஷ உடல் மட்டும் இல்லை, பிராணிகளை சுற்றி புழுக்குனாலும் அது ஒரு உடல். எவ்வுடல் எடுத்தால் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம். எனவே அப்போ அந்த உடல் மட்டும் இல்லை, அந்த கரணம். கரணம்னா உட்கருவியாகிய மனம். அப்போ உடலும் மனம் அறிவும், இந்த உடலும் மனமும் வாழ்வதற்கான இடமாகி உலகமும். இதை படைச்சு நீங்கள்லாம் வாழ்ந்து முன்னேறி எங்கிட்டே வாங்க அப்படின்னு விட்டுருக்கார் பாருங்க. இதுதான் அருள். அப்போ இந்த உலகமே இறைவனின் அருளின் வெளிப்பாடு தான். எதுவுமே நமக்கு சில நிகழ்ச்சிகள் எதிர்மறையாகவும் வேண்டாததாகவும் தோணலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி அப்படி நடப்பதன் மூலம் நமக்கு என்ன ஒரு பக்கம் வருங்கிறது இறைவன் திட்டமோ நமக்கு தெரியாது. இங்கே நடக்கிறது எல்லாம் நம்முடைய முன்னேற்றத்துக்காகவே இறைவன் வைத்திருக்கிறார். அதனால என்ன சொல்றோம்? தெய்வ அருள் அல்லாமல் இல்லை. இங்க அருளை தவிர வேற எதுவுமே இல்லை. அறிந்து பார்க்கின், அறிவாய் அறிந்து பார்க்கின், அதாவது
தனக்கு அந்நியமான ஒன்றா இந்த உலகத்தை பார்க்காம உள்ளுக்குள்ளே போய் அறிவோடு அறிவாக கலந்து நின்று பார்க்கும்போது தெய்வ அருள் தான் இங்கே இருக்கு. வெளியில் திரும்பி வரும்போது தெய்வ அருளை மட்டுமே அந்த மனது பார்க்கிறது. தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவும் உண்டு. அப்போ இந்த நினைவுங்கிறது இங்கே எதை குறிக்கிறது அப்படின்னா, வேறு இப்போ நினப்பு தான் குழப்ப கெடுக்குதுங்கிறோம். நினப்பு நினைவு அப்படின்னா ஒரு எண்ணம், பழசை மறக்காமல் வச்சிருக்கிறது, அந்த நினைவை மட்டும் இங்கே சொல்லலை. அதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உணர்வு. நினைவுங்கிறது உணர்வு. ஆனால் அந்த உணர்வு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுகிறது. ஒரு புழு தன்னை அந்த புழு உடம்புக்குள்ளே தன்னை புழுவாக நினச்சிக்கும். யாரோ மிதிக்கிறாங்க, ஐயோ இப்படி முதிவிடுற மாதிரி நான் இருக்கேனே, நசுங்கி போயிடுறேனே, எனக்கு நல்ல இவன் நசுக்கப்படாத ஒரு நல்ல ஒரு எலும்பெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு அது நினச்சிக்கும். உடனே எலும்போடு கூடின ஒரு உயிராக அது பிறக்கும். சின்ன வண்டாக இருந்தால் இனி நசுக்கிடுறாங்க, திரும்பவும் நான் பெரிய ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய விலங்காகும். இப்படி ஒவ்வொரு உடல் எடுக்கும் போதும் அதில் ஏதாவது ஒரு தடை வரும், அதை மீறணும்னு அது நினைக்குது அந்த ஜீவன். அந்த நினைப்புக்கேற்ற அடுத்த உடல் இப்படி வந்துட்டே இருக்கான். மனுஷனா வந்தப்புறம் ஏதோ ஆசையை வச்சுக்கிறது, அது நிறைவேறலைன்னா அதுக்கேற்ற பிறவி அடுத்து திரும்ப திரும்ப. அப்போ இந்த நினைவுங்கிறது என்ன? இறைவனுடைய அருளை பயன்படுத்தி கொண்டு ஜீவன் தன்னை இந்த உடலை சேர்ந்தவன்கிற எண்ணத்துல மேலும் மேலும் இந்த உலகத்துல புது புது மாற்றங்களை உடலை பெற்று வளர்ந்து வருகிறது. இப்படி வளர்ந்து வர வர அதுக்கு ஒன்று புரிகிறது. மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே உடலை மாற்றிக்கிறதுக்கு தேவையில்லை. இவனுக்குள்ளே வர வேண்டிய மாற்றம் மனதில் வர வேண்டியது. மனித பிறவி வந்த பிறகு தேவர்களாக பிறந்தா கூட இதை விட அது பெருசு இல்லை. மனிதன் பூரண பக்குவம் அடைந்து தன்னுடைய உண்மை இயல்பை அறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. பண்பட்டு அறிவு பண்பட்டு மனம் தூயதாகி தன் உண்மை இயல்பை அறியணும்னு நினைக்கிறான். இப்போ சின்ன உடலா இருந்து பார்த்தோம்லே ஒரு சின்ன புழுவோ அல்லது மீனோ, பெரிய மீன் கடிச்சு தின்னுடுது. உடனே அதனால இந்த மீன் என்ன செய்யுது, சின்ன மீன் தப்பிக்கிறதுக்காக துள்ளி குடிக்குது, தண்ணியை விட்டு வெளியில் வருது. ஆனால் வெளியில் வந்தால் மீனுக்கு தண்ணியை விட்டு வெளியில் இருந்தால் வாழ முடியாது. உடனே வெளியில் வாழற மாதிரி நான் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிது, அது சிறக வச்சு பறவை ஆயிடுது. இப்படி பல பிறவிகளை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இயற்கையில். அந்த வில் டு லீவ் அப்படிம்பாங்க. அதுதான் இங்கே நினைவு. ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற ஒரு உடலை எடுத்து வாழ முயல்கிறது. நினைவும் உண்டு. அந்த நினைவுடைய உச்சம் எங்கே? யான் எனது அற. இந்த நினைவு எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு நல்ல வசதியான உடலை கேட்கிறது. அந்த உடல் கிடைச்சி விடுகிறது, மனித உடல். ஆனால் இந்த மனித உடலில் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ இருக்கிற மாதிரி ஆயுதமாக செயல்படக்கூடியது எதுவும் இல்லை. நகமோ பல்லோ கையோ எதுவுமே நமக்கு ஆயுதமாக இருக்காது. மற்ற மிருகங்களுக்கு இருக்கிற அளவு நம்ம தற்பாதுகாப்புக்கு வேறு வெளியில் ஆயுதங்களை தேடுறோம். அப்போ இந்த மனித பிறவி பல நாய்க்கு மோப்ப சக்தியிலே கண்டுபிடிச்சிடும். நமக்கு அவ்வளோ மோப்ப சக்தி கிடையாது. மாட்டுக்கு கால் ஆட்ட முடியும், நமக்கு ஆட்ட முடியாது. அப்போ அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம நாயை விட மாட்டோம், மாட்டை விட மாட்டோமா? இல்லை. இந்த மனித பிறவி எல்லா பிறவிகளிலும் மிக உயர்ந்தது. என்ன? மனம் அறிவு அப்படிங்கிற ஒன்று உச்சத்துக்கு வந்திருக்கு, மற்ற பிறவிகளில் இல்லாத அளவு. அப்படிப்பட்ட இந்த மனதை கொண்டு அறிவை கொண்டு அவன் என்ன தெரிந்து கொள்கிறான்? நான் இன்னார் என்று உடலோடு ஐக்கியப்படுத்தி வந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உண்மை நிலையை உணர இந்த உடலோடு இணைத்துக் கொள்வதை விடணும். இந்த உடலை முன்னிட்டு வந்த பொருட்களை என்னுடையது நினைக்கிற எண்ணத்தை விடணும்னு நினைக்கிறான். அப்போ மனுஷனுக்கு அடுத்த முன்னேற்றம் எதுலன்னா யான் எனது அற. நான் இந்த உடம்புங்கிற எண்ணம். அப்படி நான் இந்த உடம்புன்னு நினைச்சப்புறம் இது என்னுடைய சேர், இது என்னுடைய புஸ்தகம், இது என்னுடைய பர்ஸ், ஒவ்வொரு பொருளையும் இது என்னுடையதுன்னு நான் மமகாரம் கொண்டாடுகிறேன், சொந்தம் கொண்டாடுகிறேன். அந்த சொந்தம் கொண்டாடுகிற மன இயல்பும் நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறேன். யான்னா நான்கிறது எது? இந்த உடம்பு. அப்புறம் இந்த உடம்பை முன்னிட்டு வரக்கூடிய பொருட்களின் மீது இருக்கிற பற்று. இது ரெண்டும் போனால்தான் எனக்கு உண்மையான முன்னேற்றம்னு தெரிந்து கொள்கிறான் மனித பிறவியில். இது பற்றிய விளக்கத்தை வாய்ப்பு கிடைத்தா பிறகு பார்ப்போம். ஹர நம பார்வதி பதயே.
தாய்மான சுவாமிகள் திருவடிகளே. சத்குரு திருத்தாள்.